ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். இந்தியாவுடைய பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருடைய மக்கள் இப்போ பாகிஸ்தான் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்டோடைய ஹெல்ப்பை நாடி இருக்காங்க. ஸோ என்ன இஷ்யூ இங்கே போயிட்டு இருக்கு, ஏன் அந்த மக்கள் இந்தியாவுடைய ஹெல்ப் கேட்டிருக்காங்க, அதுக்கு இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற என்டையர் விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம வெரண்டா ஐஏஎஸை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். ஸோ நீங்க டே பை டே நாலேஜபிள் பர்சனா மாறலாம். ஸோ ஃபர்ஸ்ட், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருடைய மக்கள் இந்தியாவுடைய ஹெல்ப் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி பப்ளிக்கா கேட்டிருக்காங்க. அது என்ன ரீசன் அப்படிங்கிறதா இந்த பார்க்க போறோம். ஸோ இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல ஒரு மிகப்பெரிய லெவல்ல ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் நிறைய அடக்குமுறை போடுறாங்க. அதனால எங்களுக்கு இந்தியாவுடைய ஹெல்ப் தேவை, நாங்க இந்தியாக்குள்ள வர்றோம், ஜம்மு காஷ்மீருக்குள்ள வர்றோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் அபிஷியலா ஓப்பனாவே டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருடைய ப்ரொடெஸ்ட்டை லீட் பண்றது யாரு அப்படின்னா ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு கமிட்டி தான் லீட் பண்றாங்க. இது அங்க இருக்கக்கூடிய நிறைய சிவில் சொசைட்டி குரூப்ஸ் எல்லாமே சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்புக்கு பேர் தான் ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிறதுக்கு நிறைய எக்கனாமிக் ரீசன், பொலிட்டிக்கல் ரீசன் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜூன் 5ஆம் தேதி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஸோ ஒரு ப்ரொட்டஸ்ட் கண்டக்ட் பண்றதா இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நம்ம இந்தியா மேப்ல பார்க்கும்போது இது ஃபுல்லாமே ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலா நம்ம அபிஷியல் இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த பார்ட் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. இது இல்லாம ஜம்மு காஷ்மீருடைய இந்த பார்ட் இருக்கு இல்லையா, ஜம்மு காஷ்மீருடைய இந்த நார்த் வெஸ்டர்ன் பார்ட் நம்ம கிட்ட கிடையாது. இதை நம்ம பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு சொல்றோம். 1947 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய வார் நடந்தது. டேரக்டா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இல்ல, முதல்ல பாகிஸ்தானுக்கும். அப்போ ஜம்மு காஷ்மீர் ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டா தான் இருந்தாங்க. அதை ரூல் பண்ண மகாராஜா ஹரிசிங்க்கும் ஒரு வார் நடக்குது. அப்பதான் இந்தியாவுடைய ஹெல்ப் கேட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியா கிட்ட ஜாயின் பண்றாங்க. ஸோ அந்த போருடைய முடிவுல பாகிஸ்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பகுதியில் ஃபுல்லா ஜம்மு காஷ்மீரோட இந்த பகுதி ஃபுல்லா கேப்சர் பண்ணிடுறாங்க. இந்த பகுதியை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆசாத் காஷ்மீர் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் சொல்றாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் இது எங்களுடைய பகுதி தான், இதை பாகிஸ்தான் அபகரிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதை பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பிஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த பகுதி இருக்குல்ல அக்ஸிச்சின், இந்த அக்ஸிச்சின் பகுதியும் இப்போ இந்தியா கிட்ட கிடையாது. இது சைனா ஆக்குபை பண்ண பகுதி, நம்ம கிட்ட இருந்து சைனா எடுத்துட்டு போன பகுதி. ஸோ இப்போ கவர்மெண்ட் இந்தியா ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இது மட்டும் தான். ஓகேங்களா, இதை நம்ம பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் சொல்றோம். இதை அக்ஸைச்சின் அப்படிங்கிறது சைனாவுடைய பார்ட்ல இருக்கு. இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா ஆசாத் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்னு கில்ஜித் பல்சிஸ்தான் அப்படிங்கிற இந்த ஒரு பகுதி. அதுக்கப்புறமா ஆசாத் காஷ்மீர். ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாகிஸ்தானுக்குள்ளதான் இருக்கு, பாகிஸ்தான் கவர்மெண்ட் கீழக்குள்ளதான் இருக்கு. பட் இது அட்டானமி, நிறைய அட்டானமி கொடுத்து பாகிஸ்தானுடைய கண்ட்ரோல் கீழே தான் இருக்கு. இப்போ இந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்களும் இந்தியா கூட சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த ப்ரொட்டஸ்டையும் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அம்பர்லா சிவில் சொசைட்டி மூவ்மெண்ட். இது நிறைய இந்த ஜம்மு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய நிறைய குரூப் சேர்ந்து ஃபார்ம் பண்ண ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷன் தான் இது. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பீப்புளுக்கு, லோக்கல் பீப்புளுக்கு எக்கனாமிக், பொலிட்டிக்கல், அதுக்கப்புறம் அட்டானமி, பாகிஸ்தான் கவர்மெண்ட்ல இருந்து அட்டானமி வேணும், பாகிஸ்தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய ரைட்ஸ் முடக்கி வச்சிருக்காங்க, அதெல்லாமே திரும்ப ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரொட்டஸ்ட் மிகப்பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ரொட்டஸ்ட் ஒரு ரீசெண்டாக தான் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, ஜேஏஏசி அப்படிங்கிற இந்த அமைப்பை ஆன்டி டெரரிசம் ஆக்டுக்குள்ள கொண்டு பேன் பண்ணிட்டாங்க. இந்த ஆர்கனைசேஷனை பேன் பண்றாங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் ரீசெண்டாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் இந்த குரூப்ல இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட்டும் மிலிட்டரியும் சேர்ந்து
அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் வந்து முக்கியமான காரணமா இருக்கும். அதே மாதிரி இதில் உள்ள முக்கியமான லீடர் எல்லாமே ஃபோர்த் ஷெட்யூல் வாட்ச் லிஸ்ட் அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பாகிஸ்தானில் பண்றாங்களோ அவங்கள வைக்கக்கூடிய ஒரு லிஸ்ட். அதுல இந்த லீடர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. தென் மிலிட்ரி ஆபரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், குறிப்பா இன்டர்நெட்டோடைய ஷட் டவுன்லாம் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இந்த பகுதியில் மட்டும், பிஓகே பகுதியில் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு, வாட்ரு, மெடிசின், இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் ஒரு மிகப்பெரிய லெவலில் ப்ரொடெஸ்ட் வந்து இருக்கு. ஸோ முக்கியமாக இந்த மக்களுடைய டிமாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, முதல்ல எக்கனாமிக் ரிஃபார்ம். ஸோ இப்போ பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய லெவலில் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸ்ரீலங்காவில் போயிட்டு இருந்துச்சுல, அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் பாகிஸ்தானில் எக்கனாமிக் கிரைஸ் வந்து போயிட்டு இருக்கு. இன்ஃப்ளேஷன் எல்லாமே அதிகமாயிருச்சு. ஃபுட் ஷார்ட்டேஜும் ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ எக்கனாமியில் ரிஃபார்ம் பண்ணணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருடைய மக்கள் வந்து இந்தியா கூட ஜம்மு காஷ்மீரோட எந்த விதமான எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் ட்ரேடும் வந்து வச்சுக்க முடியாது. இந்த ரெண்டு இதையும் பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஓசி, லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த ஒரு பார்டர் தான் ரெண்டுமே பிரிக்குது. ஸோ இதுக்கு தாண்டி அவங்க வர முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் அதுக்கான அளவு எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்கனாமிக் ரிஃபார்ம் பண்ணணும். நாங்கள் வந்து இந்தியா கூட ப்ளஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லோக்கல் ரிசோர்ஸ். ஸோ அங்கே உள்ள ரிசோர்ஸை பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட் வெல்ஃபேர்க்காக தான் பயன்படுத்துறாங்களே தவிர அந்த மக்களுக்கு ஜில்ஜித் மக்களுக்கும் இல்ல பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மக்களுக்கும் வந்து பயன்படுத்துறது இல்லை. அதுவும் வந்து இதா இருக்கு. தென் முக்கியமா ஏன் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபேஸ் பை இஸ்லாமாபாத் அப்படிங்கிறது பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பகுதியில் நிறைய பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸும் வந்து பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான இஷ்யூவா இருக்கு. தென் ரெடியூஸ் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ். ஸோ நிறைய பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸை இங்க நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட், இங்க நடக்கக்கூடிய மக்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இது பண்றாங்க. தென் நிறைய லீடர்ஸ் வந்து உங்க பாகிஸ்தான்ல தடுப்பு காவலில் வச்சிருக்காங்க, டிடெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாமே ரிலீஸ் பண்ண சொல்லியும் இந்த ப்ரொடெஸ்டோட டிமாண்டா இருக்கு. அதுக்கப்புறமா இன்டர்நெட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே கட் பண்ணிருக்கு இல்லையா, ஸோ அதை திரும்ப அந்த சர்வீசஸ் எல்லாமே திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்களும் சொல்றாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் மெடிசன்ஸ் இதுவுமே இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுட் சப்ளை, மெடிசன் சப்ளைலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணி இந்த ரீஜனில் ஒரு நார்மல் பீஸ் வந்து மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவங்க பண்ணிக்கிற மாதிரியான இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம் பண்ணணும், பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதா உங்களுக்கு இதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜூலை 21ஆம் தேதி இந்த இடத்துல தேர்தல் நடக்க போகுது. ஜூலை 27. ஸோ ஜூலை 27 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நடக்குது. அதில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கு மொத்தம் வந்து பிஓகேக்கு 53 சீட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த 53 சீட்ஸ்ல இப்போ புதுசாக ஒரு 12 சீட் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரிசர்வ் சீட்ஸ் யார் யாருக்கு அப்படின்னா 1947 யார் யாரெல்லாம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தானுக்கு வந்திருக்காங்களோ, இந்தியாவோட ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குல்ல, அதுல இருந்து பாகிஸ்தானுக்கு வந்து ரெஃப்யூஜிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக இந்த சீட் வந்து இருக்கு. பட் இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாமே வந்து இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இவங்க எல்லாமே மெயின்லேண்ட் பாகிஸ்தான்ல, பஞ்சாப், சிந்த் அந்த மாதிரியான மெயின்லேண்ட் பாகிஸ்தான்ல இருக்காங்க. ஸோ இப்போ அங்க இருந்து அந்த மக்களுக்கு அவங்க ஒரிஜினலா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அங்க போன அகதிகள். பட் என்ன அப்படின்னா அந்த அகதிகள் வந்து பிஓ இல்ல. ஆனா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, பிஓகேல இருக்கக்கூடிய 53 சீட்ஸ்ல 12 சீட்டை அந்த ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ரெஃப்யூஜிஸ் வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருந்து பிஓகேக்கு போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தான் மெயின்லேண்ட் பாகிஸ்தானுடைய டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ்க்கு போயிருக்காங்க. அவங்க மெயின்லேண்ட் பாகிஸ்தான் பீப்புள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க கொண்டு வர்றாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்த பிஓகேவுடைய டிசிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற நிறைய விஷயங்கள், அவங்களுடைய பாலிசி மேக்கிங்கில் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ண நிறைய விஷயங்களுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட போயிடும், மெயின்லேண்ட் பாகிஸ்தான் பீப்புளுக்கு போயிடும். அதனால இந்த 12 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்ஸை ரிசர்வேஷன் பண்ண சீட்ஸை அபாலிஷ் பண்ணுங்க, இந்த ரிசர்வேஷன் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ மெயினாக தான் அவங்க எல்லாமே வந்து பாகிஸ்தானோட மெயின்லேண்டில் இருக்காங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க, இதை வந்து ஒரு பேக் டோராக யூஸ் பண்ணிட்டு இந்த பிஓகேவுடைய கண்ட்ரோல் எல்லாத்தையும் யார் எடுத்துப்பா, பாகிஸ்தானோட மெயின்லேண்ட் பொலிட்டிஷியன்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. இது வந்து மெயினான இஷ்யூ. இந்த 12 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட் இது பண்ணும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் சப்ளை இல்லை, அதே மாதிரி மெடிக்கல் ஷார்டேஜா இருக்கு. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் பிளாக் அவுட்ஸ், தென் மாஸ் அரெஸ்ட், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ், ஆர்மி, அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல நடந்துட்டு இருக்கு. அதனால பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருடைய இந்த ப்ரொடெஸ்ட் குரூப் இருக்காங்க
இருக்காங்க இல்லையா, ஜேஏசி, இந்த குரூப்போடைய லீடர்ஸ் எல்லாமே இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி, இந்தியா எங்களுக்கு உதவி பண்ணணும். 2 விஷயத்துல. ஒன்று என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த ஒரு பிரச்சனை, இங்க பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல நடக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை பத்தி எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா தான் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி யார் யாரெல்லாம் அந்த பிரச்சனைனால எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி இந்தியாவுக்குள்ள வர்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்தியா அடைக்கலம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்தியா வந்து இந்தியா கிட்ட அவங்க ஹெல்ப் வந்து கேட்கறாங்க. சரிங்களா, ஹியூமனிட்டரியன் அசிஸ்டன்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும், சப்போர்ட் சிவிலியன்ஸ் இஃப் ஷார்டேஜ் வர்சன்ஸ், ஸோ கன்சிடர் ஓப்பனிங் த லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் சாலிடாரிட்டி வித் பிஓகே ரெசிடென்ட்ஸ், இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் எல்லாமே வேணும். அவங்களுக்கு தேவையான ஹியூமனிட்டரியன் எய்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி எல்ஓகே திறந்து அங்கே உள்ள பீப்புள் எல்லாமே இந்தியாவுக்கு உள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்தியாவுடைய அப்ரிசியேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் வந்து இந்த பிஓகே இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த லொக்கேஷனை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இது வந்து 3 கண்ட்ரி இந்த பிஓகே அப்படிங்கிறது, ஒரு சைடில் சைனா, அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி எல்லா நாடுகளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லொக்கேஷனா இங்கே இருக்கு. அது இல்லாமல் இந்த இடத்துல தான் வந்து சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா, பிஆர் ஓஆர்ஓபியோடைய ஒன் ரோட் ஒன் பில்ட் இருக்கு இல்லையா, பார்டர் ஓஆர்ஓபி, அதோடைய ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவான சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் அப்படிங்கிற இந்த ஒரு ரீஜன் இங்கே தான், இந்த ஒரு ரோட்வே இங்கே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சரில் சைனா வந்து இங்கேருந்து இந்தியாவை சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ஸ்ட்ராட்டஜிக்காக இந்தியாவுக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான பாயிண்டாக வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், தென் ஜில்ஜித் பல்ஜிஸ்தான், பாகிஸ்தான், இது எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்டரா இருக்கு. அதே மாதிரி இந்த ரீஜன்ல தான் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் ஃப்ளோ ஆகுது. தென் ரொம்ப ஒரு முக்கியமான ஹிமாலயன் ரீஜன் காரகோரம் ரீஜன் இங்க இருக்கு. இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதியா இந்த பிஓகே வந்து இருக்கு. இப்போ இது வந்து என்னதான் இந்தியாவுடைய மேப்ல இருந்தாலும் அபிஷியலா இது இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. இது வந்து தனியாக ஒரு அட்டானமஸ் ரீஜனா பாகிஸ்தானுக்கு கீழே தான் இருக்கு. ஸோ இது இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஓகேங்களா, ஸோ சைனா கிட்ட இருந்தும் சரி, பாகிஸ்தான் கிட்ட இருந்தும் சரி, நம்மள பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரீஜன் வந்து இந்த ரீஜன். ஸோ அதனால இப்போ அஃபிஷியல் இந்தியன் கவர்மெண்டோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஸ்டாண்டை பொறுத்தவரை என்டையர் நம்ம இப்போ இந்தியாவில் கூடிய ஜம்மு காஷ்மீரும் சரி, பாகிஸ்தானுடைய அந்த பாகிஸ்தானுடைய பிஓகேயும் சரி, இது ரெண்டுமே இந்தியாவுடைய இன்டெக்ரல் பார்ட் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய அஃபிஷியல் ஸ்டாண்டா இருக்கு. ஸோ அதனால இந்தியா அது இன்டெக்ரல் பார்ட்னு தான் சொல்றாங்க. இந்தியா வந்து இந்த இந்த இடத்துல இந்த ஜில்ஜிட் ரீஜன், அதே மாதிரி பிஓகே நடக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை பற்றி நிறைய தடவை யூஎன்னுடைய நிறைய இன்டர்நேஷனல் பாடிஸ்லாம் இந்தியா வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதனால இந்தியாவுடைய அஃபிஷியல் ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா அது இந்தியாவுடைய பகுதி. ஸோ அதனால அந்த மக்களும் இந்தியாவுடைய சிட்டிசன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டில் இந்தியா இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த இஷ்யூ பற்றி உங்களுடைய சப்போர்ட் என்ன, அந்த பீப்புளுக்கு அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அந்த பீப்புளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாமா கூடாது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். நம்ம டெய்லியும் இதே மாதிரி ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நேஷனல் லெவல்ல முக்கியமா இருக்கக்கூடிய நியூஸஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு 10 நிமிஷத்துல ஒரு டாபிக் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.